அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் சகோதரன் கோவை டிஎம்எஸ் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே சமாதானத்தை கூறுகிறேன். இந்த ஆறுதலின் நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை அறிந்திருக்கிற தேவன். இந்த செய்தியின் தலைப்பை வைத்துக் கொள்ளலாம், உங்களை அறிந்திருக்கிற தேவன். நாகூம் தீர்க்கதரிசி தேவனை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், முதலாவது கர்த்தர் நல்லவர். ஒரு நல்லவருக்கு என்ன அடையாளம்? தம்மை தேடினாலும் தேடாவிட்டாலும் நமக்கு உதவி செய்கிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த நிகழ்ச்சியை உங்களை அவர் பார்க்க வைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சும்மா தற்செயலில் அதை பார்க்கல. நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறீங்க. ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. இக்கட்டு என்ன? திடீர்னு என்ன, அதாவது என்ன செய்கிறதுனே தெரியாது. எல்லாம் இருக்கும், என்ன செய்கிறதுனே நமக்கு தெரியாது. என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது, எப்படி இந்த காரியத்தை மேற்கொள்வது என்று நமக்கு புரியாமல் போய்விடும். நமக்கு அறிவு ஞானம் எல்லாம் இருக்கும், அது அந்த நேரத்துக்கு வேலை செய்யாது. என்ன பண்ணுறதுனே தெரியல பிரதர், என்ன பண்ணுறதுனே தெரியல பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது இங்கே தீர்க்கதரிசி நாகூம் தீர்க்கதரிசி சொல்கிறார், தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். என் அன்பு மகனே மகளே, உன்னை குறித்து ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் தாயின் வயிற்றில் நீ இருக்கும் பொழுதே உன்னை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன்னை ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை அறிந்திருக்கிற ஒரு தெய்வம். உன்னை விட, உன் பெற்றோர்களை விட, உன் கணவனை விட, உன் மனைவியை விட, உன் தாயை விட, உன் தகப்பனை விட உன்னை நன்றாய் அறிந்திருக்கிறவர். ஏன் உன்னை விட உன்னை அறிந்திருக்கிறவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். உன்னுடைய பிரச்சனை என்ன, உன் கண்ணீர் என்ன, உன்னுடைய தேவை என்ன, உனக்கு என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய், நீ எவ்வளவு பாவம் செய்திருக்கிறாய், எவ்வளவு நன்மை செய்திருக்கிறாய், எத்தனை பேரை ஏமாற்றி இருக்கிறாய், எத்தனை பேரை வாழ வைத்து கொண்டிருக்கிறாய், எல்லாம் அவருக்கு தெரியும். உன்னை அறிந்திருக்கிற ஆண்டவர், உன்னை பற்றி சரியாய் அறிந்திருக்கிற ஒரு தேவன். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நீ ஆண்டவரை நம்புறியா? உன்னை அவர் அறிந்திருக்கிறார். நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறியா? உன்னுடைய எல்லாம் அவருக்கு தெரியும். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். உனக்கு எதிராய் வருகிற எல்லாவருக்கு தெரியும். உனக்கு எதிராய் மனிதர்கள் செய்கிற சூழ்ச்சிகள், தந்திரங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். உன்னை அறிந்திருக்கிற ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை அறிந்திருக்கிற இந்த ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். என் மகனே மகளே, நான் உன்னை அறிந்திருக்கிறேன். உன்னை அறிந்திருக்கிற தெய்வம் நான், ஏன் கவலைப்படுகிறாய் என்கிறார். வேதத்திலிருந்து 2 காட்சிகளை நாம் பார்ப்போம். ஒன்று, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். இந்த மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வசனங்கள் 16 இருந்து 23 வரையிலே வாசித்து பார்க்கும் பொழுது, மத்தேயு 16ஆம் அதிகாரம் நீங்கள் 16ஆம் வசனம் 23 வசனங்கள் வரை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. தன்னுடைய சீசர்களெல்லாம் பார்த்து 2 கேள்வி கேட்டார். இங்கே வாப்பா, ஜனங்களுடைய அற்புதத்தை பார்க்குறாங்க, அதிசயங்களை பெற்றுக்கொள்கிறார்கள், என்னுடைய உபதேசத்தைலாம் கேட்குறாங்க. இந்த ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இயேசு தன் சீசர்களை பார்த்து,
இந்த ஜனங்களெல்லாம் என்னை குறித்து என்ன தெரிஞ்சு வச்சுருக்காங்க, இந்த ஜனங்களெல்லாம் என்னை குறித்து என்ன புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நீங்கள் ஆண்டவராக இயேசுவை எப்படி புரிந்து வைத்திருக்கிறீர்கள்? உலகத்தின் இரட்சகராகவா, உங்கள் பாவத்தை மன்னிக்கிறவராகவா, உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து உங்களை வாழ வைப்பதற்காக உயிர் தெழுந்தாரே, அதை புரிந்து வைத்திருக்கிறீர்களா? ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும் இயேசுகிட்ட வர்றீங்களா? ஏதோ ஒரு மந்திரவாதிகிட்ட வர்ற மாதிரி. நிறைய பேர் கோயம்புத்தூர் எங்கள் ஆஃபீஸ் வருவாங்க, ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க, ஐயா ஜோம் பண்ணுங்க, தடாவில் முட்டி போடுவாங்க. நான் ஒரு சாதாரணமான ஜோம் பண்ணிவிட்டு டீட்டெயிலெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போங்க, நான் ஒரு வாரம் பொறுத்து ஜெபம் பண்ணி சொல்கிறேன்னா, என்னையா நீங்கள் ஜெபிச்சு உடனே ஏதாவது சொல்வீங்கன்னு நினச்சி வந்தோம், நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே அப்படிம்பாங்க. நான் சொல்வேன், அப்படிலாம் நான் உடனே சொல்கிறதில்ல, உனக்காக ஜெபம் பண்ணி கடவுள் என்ன எனக்கு வெளிப்படுத்துகிறாரோ நானே உங்களை கூப்பிட்டு கட்டாயம் சொல்வேன் என்று நான் சொல்வேன். ஒரு மந்திரவாதிகிட்ட வர்ற மாதிரி. ஏதோ ஜெபம் பண்ண முன்னே இவன் மனசு மாற மாட்டான், இவன் பாவத்தை விட மாட்டான், இவனுடைய அக்கிரமத்தை இவன் விட்டு விட மாட்டான், இவன் மனம் திரும்ப மாட்டான். மனம் திருந்தாத நீ இயேசு எப்படி உனக்கு அற்புதம் செய்யலான்னு எதிர்பார்க்கலாம்? உன் பாவத்தை விடாத நீ எப்படி இயேசுனுக்கு அற்புதத்தை செய்வார் என்று எதிர்பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்துடைய பாவத்தை விட்டுவிடும்படி அழைக்கிறார். உன்னுடைய பொல்லாத சிந்தனைகளை விட்டுவிடும்படி உன்னை அழைக்கிறார். உனக்குள்ளே இருக்கிற நான் எனது என்கிற அந்த பெருமை, அந்த சுயத்தை விட்டுவிடும்படி உன்னை அழைக்கிறார். நான் இதெல்லாம் விட மாட்டேன், நான் பண்ணுற அக்கிரமமெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன், நான் என் மனம் போனபடி தான் வாழ்வேன், எனக்கு விருப்பமானபடி தான் நான் ஜீவிப்பேன், ஆனால் இயேசு மட்டும் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்று நீ கேட்டால் முடியாது. உங்கள் மனம் புதிதாக வேண்டும். உன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாய் வாழ்கிற உன்னுடைய துன்மார்க்கமான வாழ்க்கையும் மாற வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாய் பலமுறை கடிந்து கொள்ளும் மனம் திரும்பாதபடி, கீழ்ப்படியாதபடி கடின இருதயத்தோடு வாழ்கிறாயே சகோதரனே, சகோதரியே, உன் கடின இருதயம் இன்றைக்கு உடைக்கப்பட வேண்டும். உன் பாவத்திலிருந்து நீ விடுதலையானால் தான் ஆண்டவருக்கு அற்புதத்தை செய்வார். எத்தனை முறை கர்த்தர் உன்னோடு பேசுவார்? கீழ்ப்படி, மனம் திரும்பு. தேவன் யார் தன்னை முழுமையாய் நம்புகிறார்கள், யார் முழுமையாய் நம்பவில்லை என்று அவர் அறிந்திருக்கிறார். யார் உண்மையாக ஊழியம் பண்ணுறாங்க, யார் உண்மையாக ஊழியம் பண்ணல ஆண்டவருக்கு தெரியும். உன்னுடைய மனது தெரியும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உன் இருதயத்தை பார்க்கிறான். உடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவருக்கு முன்பதாக நீ முடிந்தவர்களே உத்தமனாய் வாழ ஒப்புக்கொடு, பரிசுத்தமாய் வாழ ஒப்புக்கொடு, நேர்மையாக வாழ ஒப்புக்கொடு. அப்படித்தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். உன்னை அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர். நீ உன்னுடைய உட்காருதலையும் எழுந்திருத்தலையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். உன் போக்கையும் வரத்தையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். உன்னுடைய நாவிலே சொல் பெறுவதற்கு முன்பதாகவே நீ என்ன பேசுவாய் என்று அறிந்திருக்கிற ஆண்டவர் உன்னுடைய ஆண்டவர். ஆண்டவரை சாதாரணமாக எடை போட்டு விடாது. இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர் தான், மாற்று கருத்து இல்லை. இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மீட்பை கொடுத்தது உண்மைத்தான். ஆனால் தம்மை நம்புகிற பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கிறார். உண்மையிலேயே யார் தன்னை நம்புகிறார்கள், யார் தன்னை விசுவாசிக்கிறார்கள், யார் உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வருகிறார்கள் என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர். ஒரு நாள் சீசர்களை பார்த்து கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார் என்று கேட்டார். என்ன சொன்னாங்க? நீங்கள் எரேமியாங்கிறாங்க, நீங்கள் எலியாங்கிறாங்க, தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்போ இயேசு சரி, ஜனங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னை பின்பற்றுகிற நீங்கள், என்னுடைய ஊழியத்திலே கடந்து வருகிற நீங்கள், என்னுடைய உபதேசத்தை கேட்கிற நீங்கள், என்னை பின்பற்றி வருகிற நீங்கள், என்னுடைய ஊழியக்காரர் என்று அழைத்துக் கொள்ளுகிற நீங்கள், என்னுடைய தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொள்ளுகிற நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இயேசு சுவாமி கேட்டார். சீசர்களை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனே சீமோன் பேதுரு அவர் உடனே சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து ஆண்டவரே. பேதுரு பதில் சொன்னார். உடனே ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். உண்மைத்தான். பரலோகத்திற்கிற பிதாவே
பேதுருவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிவித்தார், கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் பேதுரு அங்கே அறிக்கிட்டார். சரி, ஆண்டவர் உனக்கு வரங்களை கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுப்பேன். மத்தேயு 16:19 சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பேதுருவை பார்த்து சொல்கிறார், பேதுரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூமியிலே நீ எதை கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூமியிலே நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். நான் இயேசுன்னு யாருக்கு சொல்லிடாத, அந்த ரகசியத்தை யாருக்கு சொல்லிடாதப்பா அப்படின்னார். பேதுருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் இயேசு எனக்கு வரங்களை கொடுத்து விட்டார், வல்லமைகளை கொடுத்து விட்டார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை எனக்கு கொடுத்து விட்டார். ஒரே சந்தோஷம். அத்தனை சீசரில் எனக்கு தான் தேவன் வெளிப்படுத்தினார், இவர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று வெளிப்படுத்தினார் என்று பேதுருக்கு ஒரே சந்தோஷம். இப்படி தான் நிறைய பேர் சந்தோஷம். வரங்களை பெற்றுக்கொண்டோம், அபிஷேகங்களை பெற்றுக்கொண்டோம், பேயை விரட்டுறோம், பிசாசு விரட்டுறோம், அற்புதங்களை செய்கிறோம், அடையாளங்களை செய்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து சீசர்களோடு பேசுகிறார். நல்லா கவனிக்கணும் இந்த இடத்த. நீங்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய எருசலேமுக்கு போகவும் தான் விதமாக கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் தான் நிறைவேற்றப் போகிற பாடு மரணத்தை குறித்தும் சீசர்களோடு பேசுகிறார், சொல்கிறார், டிஸ்கஸ் பண்ணுறார். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்கப்பா. அங்கே மத்தேயு 16:22 அவன் இயேசு தனியாக கூட்டிகிட்டு போகிறான். பேதுரு கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவையே கடிந்து கொள்ள ஒரு தைரியம் பேதுருக்கு வந்தது. சில நேரங்களில் ஊழியம் செய்யும் பொழுது, வரங்களை வல்லமைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு தேவையில்லாத ஒரு தைரியத்தை பிசாசு கொடுப்பான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் இயேசுவே கடிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பேதருக்கு ஒரு மனம் வந்தது பாருங்கள். இயேசுக்கு நேர் எதிரடியாக பேசுகிறார். அவர் மரிக்கத்தான் இந்த பூமியில் இறங்கி வந்தார். உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக சிலுவிலே மரிக்கத்தான் அவர் கடந்து வந்தார். அவர்கிட்ட போய் பார்க்குறான், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு சம்பவிக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் கொஞ்ச நேரம் அப்படி பேதுருவை பார்த்தார். அவர் திரும்பி பேதுருவை பார்த்தார். இவன் என்ன பேசுகிறான், என்ன ஊழியம் செய்கிறான், என்ன விசுவாசம் இருக்குது, இவன் என்ன தான் நினச்சிட்டு இருக்கிறான். அவர் பார்த்தார். உங்களை பார்க்கிறார், இப்பொழுது என்னை பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார். இந்த செய்தியை கேட்குறவங்க ஒவ்வொருவரை அவர் பார்க்கிறார். உங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். உங்கள் மனசுக்குள்ள என்ன இருக்குது, வாழ்க்கையில் என்ன இருக்குது, பர்சனலாக நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற, தனிப்பட்ட முறையில் எப்படி ஊழியம் செய்கிறேன், வெளி உலகத்துக்கு எப்படி ஊழியம் செய்கிறேன், வெளி உலகத்தில் எப்படி வாழுகிறாய், அந்தரங்கமாக எப்படி வாழுகிறாய், உன்னை அவர் பார்க்கிறார். கவனம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். பார்க்கிறார். எனக்கு பின்னாக போ சாத்தானே. இயேசு அன்பான சீசன் தான். பேதுரு இயேசுக்கு அன்பான சீசன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறார். அவனுக்கு அந்த தேவனுடைய வரங்களை பெற்றுக்கொண்டவனே, வல்லமைகளை பெற்றுக்கொண்டவனே, அவனுக்குள்ள ஒரு பெருமை வருகிறது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் மகனே, எதிர்த்து நிற்கிறார் மகளே, கவனம். ஹல்லேலூயா. நீ யாராக இரு, அதை பற்றி ஆண்டவருக்கு கவலை இல்லை. உனக்குள்ள பெருமை வந்தால் உன்னை ஆசீர்வதிக்கிற இயேசுவே முதல் எதிரி. நான் நிறைய சம்பாதிக்கிறேன் பெருமை வரக்கூடாது, நான் நல்லா வியாபாரம் பண்ணேன்னு பெருமை வரக்கூடாது, நான் நல்லா ஊழியம் செய்கிறேன்னு பெருமை வரக்கூடாது. பெருமை மட்டும் உனக்கு வந்தால் உன்னுடைய முதல் எதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒன்றுமே இல்லாத உன்னை கோடீஸ்வரனாய், மில்லியனாய், பில்லியனாரை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். மிகப்பெரிய உலகத்தின் கோடீஸ்வரர்களாக உன்னை மாற்றி இருக்கிறார். உனக்கான பெருமை வரக்கூடாது. மிகப்பெரிய தொழில் செய்யலாம், மிகப்பெரிய தொழில் அதிபராக நீ இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாக இருக்கலாம். நான் தான் அந்த மாநிலத்துக்கே தலைவர், மாவட்டத்துக்கு தலைவர், இந்தியாவுக்கே நான் தான் தலைவருங்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஒன்று உனக்குள்ளே இருக்கக்கூடாது, தேவனுக்கு எதிரான சிந்தை இருக்கக்கூடாது. உனக்குள்ளே பெருமை நாவி வரக்கூடாது. வரங்கள் வர வர சிலுவைக்குள்ளே மறைத்து கொள்ள வேண்டுமே தவிர சிலுவைக்கு முன்னாடி ஓடி போய் நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் பேதுருவை பார்த்து திரும்பி அப்பாலே போ, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு கூப்பிட்டார். அவன்
ஆனால் பேதுரு சாத்தானா? இல்லை, பேதுருக்குள்ளே இந்த சாத்தானின் சிந்தனையை என் இயேசு கடிந்து கொண்டார். உனக்குள்ளே இருக்கிற சாத்தானின் சிந்தையை நீ கடிந்து கொள் மகனே, கடிந்து கொள் மகளே. என்ன தெரியுமா இயேசு சொன்னார் அவனை பார்த்து? நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், எனக்கு இடைஞ்சலாக இருக்கிறப்பா. தேவனுக்கு ஏற்றலை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றலை சிந்திக்கிறாய் என்று இயேசு சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு ஏற்றலை நீ சிந்திக்கவில்லை, நீ மனிதனுக்கு ஏற்றலை சிந்திக்கிறாய். மனிதனுக்கு ஏற்ற நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். நீ எனக்கு இடையூறாய் இருக்கிறாய், என் ஊழியத்துக்கு இடையூறாய் இருக்கிறாய், என் சபைக்கு இடையூறாய் இருக்கிறாய். காரணம், உனக்குள்ளே சாத்தானின் சிந்தை வந்து விட்டது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசியே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன? உனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் குறை இருக்கிறது. நீ நிறைவாய் இல்லை. வெளி உலகத்தில் மிகப்பெரிய தோற்றத்தோடு நீ காணப்படலாம், பெரிய செல்வந்தனாக நீ காணப்படலாம், ஐஸ்வர்யனாக நீ காணப்படலாம். உனக்குள்ளே சாத்தானுடைய சிந்தை வந்துவிட்டால், தேவனுக்கு விரோதமான சிந்தை வந்துவிட்டால், தேவன் விரும்பாத சிந்தை வந்துவிட்டால், தேவன் விரும்பாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீ வந்துவிட்டால், தேவனை விட்டு நீ விலகி விலகி போய்கொண்டிருந்தால், ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்வார், நீ எனக்கு இடையூறாய் இருக்கிறாய், எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறப்பா. நீ தேவனுக்கு ஏற்றவை சிந்திக்கல, மனுஷனுக்கு ஏற்றவையே சிந்திச்சா நான் எப்படி உன்னை உயர்த்த முடியும், எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது, உன் குடும்பம் அப்படியா இருக்கிறது, உன்னுடைய ஊழியம் அப்படியா இருக்கிறது. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் உன்னை அறிந்திருக்கிறார், உன்னை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னை மாற்றிக்கொள். உன்னுடைய வாழ்க்கையிலே சிலுவையிலே உன்னை அறைந்து விடு, உன் சுயத்தை ஒழித்து விடு, உன்னுடைய பெருமையை விட்டுவிடு, அகங்காரத்தை விட்டுவிடு, மனமேட்டிமையை விட்டுவிடு, டிஸ்ஒபீடியன்ட் கீழ்ப்படியாமையை விட்டுவிடு. அதை நீ விட்டு விடுவாய் என்று சொன்னால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய ஊழியத்தை, உன் வாழ்க்கை தரத்தை, உன் தொழிலை அவர் உயர்த்துவார். ஒன்று, இயேசுவுக்கு உண்மையான பிள்ளையாய் இரு. இல்லை என்றால் இயேசுவை விட்டு நீ போய்விடு. ஒரு நாளும் ஆண்டவருக்கு இடையூறான வாழ்க்கை வாழவே கூடாது. பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமான வாழ்க்கை வாழவே கூடாது. வேத வசனத்துக்கு முரணான வாழ்க்கை வாழவே கூடாது. நாம் வரங்களை பெற்றிருக்கலாம், வல்லமைகளை பெற்றிருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன்னிடத்தில் தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிற உத்தமம், தேவன் விரும்புகிற உண்மை இல்லை என்று சொன்னால் அங்கே மிகப்பெரிய ஆபத்து வந்துவிடும். என் அன்பு மகனே, மகளே, தம்மை நம்புகளை அறிந்திருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை விடுதலை செய்ய விரும்புகிறார், உன்னுடைய துன்பத்தை, துயரத்தை மாற்ற அவர் விரும்புகிறார், உன் கண்ணீரை அவர் மாற்ற விரும்புகிறார், உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ அவரை யார் என்று சொல்லுகிறாய்? இயேசுவை யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீங்கள் என்னை யார் என்று புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் என்னை யார் என்று அறிக்கையிடுங்கள் என்று இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார். தம்மை நம்புகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாய் உன்னை சந்திக்கிறார். ஒரு தீர்மானம் எடுங்க. இன்று முதல் நான் தேவனுக்கு ஏற்றலையே சிந்திப்பேன். நான் ஒரு நாளும் ஆண்டவருக்கு இடையூறான ஒரு வாழ்க்கை வாழ மாட்டேன், ஆண்டவருக்கு இடையூறான ஒரு தொழில் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு இடையூறான ஒரு ஊழியம் நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை முழுமையாக அது ஆளுகை செய்ய ஆரம்பித்துவிடும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் நான். உடைய இக்கட்டு நாளில் நான் அரணான கோட்டை, நான் நல்லவர். இப்பொழுது நீ மனம் திரும்பி என்னிடத்தில் ஓடிவா, உன்னை நான் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நீ மனம் திரும்பி ஓடிவா, உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உன் மனம் திருந்தி என்னிடத்திலே வா, இன்றைக்கு நான் உன்னை தூக்கி விடுகிறேன் என்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே,
இந்த செய்தியின் மூலமாய் இயேசு உங்களை சந்திக்கிறார். நீங்கள் பாருங்கள், தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்கள். சிங்கத்தின் கெவியில் தூக்கி போட்டாங்க. தானியேலை சிங்கத்தின் கெவியில் போடும் பொழுது தானியேல் ஆண்டவரை நம்பினான், முழுமையாய் நம்பினான். ராஜாவுக்கு பயப்படலை, ராஜாவுக்கு பயப்படவே இல்லை. தானியேலை கர்த்தர் அறிந்திருந்தார். எவ்வளவு உண்மையான ஒரு மனிதன் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். தானியேலை தூக்கி சிங்கத்தின் கெவியில் போடும்போது தேவனே போய் சிங்கத்தின் வாயை கட்டிவிட்டார். சிங்கம் அவனை சேதப்படுத்தவே இல்லை. காரணம், தானியேல் எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்பினான்னு அவருக்கு தெரியும். எந்த அளவுக்கு கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்த மனிதன் என்று அவனுக்கு தெரியும். எந்த அளவுக்கு கர்த்தருக்கு தன்னை வைராக்கியமாய் மாற்றிக்கொண்ட மனிதன் என்று அவருக்கு தெரியும். உன் வைராக்கியம் எங்கே இருக்குது? எது மேலே இருக்குது? உன் பணத்தின் மேலேயா, ப்ராப்பர்ட்டி மேலேயா, உன்னுடைய பொருள்கள் மீதா, உன்னுடைய ஸ்டேட்டஸ் மீதா, அல்லது சிலுவையின் மீதா? சிலுவைக்குள்ளே தன்னை மறைத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். கர்த்தரை மட்டும் மேன்மைப்படுத்தும் வாழ்க்கையில் கர்த்தரை மட்டும் நீ விசுவாசி, கர்த்தரை மட்டும் நீ உயர்த்து. உன் வாழ்க்கையிலே தேவன் உன்னை கட்டாயமாய் அவர் உயர்த்துவார். தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி சிங்கத்தின் வாயை கட்டினார். ராஜா சொன்னான், தானியேலே, ஜீவன தேவனை ஆராதிக்கிறவனே, கர்த்தர் தமது தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அதுக்கு தானியேல் சொன்ன பதில், நான் ராஜாவுக்கும் கேடு செய்யலை, தேவனுக்கும் நான் கேடு செய்யலை, தேவனுக்கு முன்னாடி உண்மையாக இருந்தேன்னு சொன்னான். தேவன் நீ உண்மையாக இருப்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர், உன் உண்மை நிலையை அறிந்திருக்கிற ஆண்டவர். நீ கைவிடப்பட்டவன் அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல. இந்த உலகத்தில் யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை தேற்றுகிறார். என் அன்பு மகனே, மகளே, உன்னை நான் கைவிடவே இல்லை. நான் காத்திருக்கிறேன், உனக்காய் காத்திருக்கிறேன், உன்னை உயர்த்தும்படி காத்திருக்கிறேன். ஏனென்றால் நீ என்னை நம்புவதை நான் அறிந்திருக்கிற ஆண்டவர் என்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இப்பொழுது தேவனை நம்புகிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? அவர் உண்மையுள்ள தேவன் என்று அறிந்திருக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை இப்பொழுது விடுதலை செய்யும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறது. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இடைப்பட போகிறார். அவர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அன்பாய், அதிகமாய், கிருபையாய், தயவாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கொண்டு எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி இயேசு சுவாமி. நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று எங்களோடு பேசின தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானுடைய பிரசன்னம், உன்னதமான கிருபை, உன்னதமான மகிமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே, தேவனுக்கு ஏற்றலை சிந்திக்கும்படியாய் கிருபை தருவீராக. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற அந்த பொல்லாத சிந்தனைகளை இயேசுவின் நாமத்தின் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அந்த சிந்தனை விட்டு நீங்கும்படி கிருபை செய்வீராக. ஒரு நாளும் நாங்கள் தேவனுக்கு இடையூறாய் இல்லாத பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய சுயம், எங்களுடைய பெருமை, மனமெட்டிமை அத்தனை உடைத்து போடுவீராக. ஆண்டவரே, உடைத்து போடுவீராக. ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன், விடுதலை செய்கிற தேவன், தானியேலை சிங்கத்தின் கெவிலிருந்து காப்பாற்றின தேவன், சிங்கத்தின் வாயை கட்டின தேவன், உண்மையாய்மை நம்புகிற பிள்ளைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர், பிள்ளைகளுக்கு விரோதமான எல்லாவற்றையும் கடிந்து கொள்வீராக. உடைய பிள்ளைகளை நெருக்கத்திலிருந்து, இக்கட்டிலிருந்து விடுதலை செய்வீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாய்ப்பொழுது கடந்து வருவீராக. கண்ணீர் துக்கங்களை மாற்றுவீராக. இயேசு சுவாமி, மாற்றுவீராக. உடைய நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், விடுதலை செய்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி. துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற உயிர்த்தெழுந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே,
என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே, என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே, என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே.